ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்னா டெல்லி சுல்தானியம் ஹிஸ்ட்ரியில் நம்ம முக்கியமான ஒரு டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சேனலில் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் சொல்ல வேண்டிய கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெல்லி சுல்தானியம். இதை வரத்துக்கு முன்னால் நம்ம முகமது கோரி பற்றி நம்ம தெரிஞ்சிடும். ஏன் இந்த முகமது கோரி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 12th செஞ்சுரி இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியை நிறுவியவர் யாருன்னா முகமது கோரி தான். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த நம்ம நாட்டெல்லாம் எல்லாமே கேப்சர் பண்ணி அதாவது ஆட்சி செஞ்சு நம்முடைய நாட்டு விட்டு போகும்போது 2 பேரை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். அதாவது ஜெயிச்ச பிளேஸை பாதுகாக்கிறதுக்காக 2 அடிமைகளை ஃபாலோ பண்ணியிருப்பார். அது பேர் தான் அவங்க 2 பேர் என்னென்னா குத்புதீன் ஐபக்கும் பக்தியார் கில்ஜி. இந்த 2 பேர், இவங்க 2 பேருமே முகமது கோரியுடைய அடிமைகள் சொல்கிறாங்க. இந்த அடிமையை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பண்டகன் அப்படின்ற ஒரு பேரில் வச்சிருப்பார் யார் முகமது கோரி. பண்டகன் அப்படின்றது பாரசி கோடு. இதுக்கு மீனிங் என்னன்னா விலைக்கு வாங்கப்பட்ட அடிமை அப்படின்றது சொல்லலாம். இந்த டெல்லி சுல்தானியம் என்ன சொல்லும்போது குத்புதீன் ஐபக் முன்னால் நம்ம பக்தியார் கில்ஜி பற்றி தெரிஞ்சிக்கணும். ஏன்னா பக்தியார் கில்ஜி அரசாட்சி அப்படின்ற இது எதுவும் ஆட்சி செய்யலை. பட் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நம்ம நாட்டை சூறையாடி இருப்பார். ஒவ்வொரு பிளேஸாக போயிட்டு அவங்க செல்வங்கள் எல்லாம் கவர்ந்து கொள்ளடிச்சிருப்பார். அப்படிப்பட்ட இவர் நம்ம பீகார் சைடு போகும்போது அங்கே இருக்கிற நாலந்தா யூனிவர்சிட்டி, ஒரு ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டியை அழிச்சிருப்பார், டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டெல்லி சுல்தானியம் என்பது சொல்லும் பார்க்கும்போது இவங்களுடைய ஆட்சி காலம்னு சொன்னால் 320, அதாவது 320 வருஷம் ரூல் பண்ணியிருப்பாங்க. ஒரு 5 சுல்தான் வம்சங்கள் இருக்கும். அந்த இயர் பார்த்தீங்கன்னா 1206 1526 வரைக்கும், அதாவது 1206 1526 வரைக்கும் இவங்களுடைய ரூல் பண்ணியிருப்பாங்க. ஒரு 5 வம்சங்கள் இங்கே இருக்குது. ஓகேவா. அது என்ன வம்சம் பார்த்தோன்னா அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக், சையது, லோடி. இந்த 5 வம்சங்கள் தான் இங்கே ரூல் பண்ணியிருக்காங்க. இந்த அடிமை வம்சம் சொல்லும்போது இவங்க காலகட்டம்னு பார்த்தோன்னா 1806 1890 வரைக்கும், 1806 1890 வரைக்கும் அடிமை வம்சம் சொல்கிறாங்க. இந்த அடிமை வம்சம் மாம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லலாம். மாம்லுக் வம்சம். இந்த மாம்லுக் வம்சம் அப்படின்னா ஒரு அரபிக் கோடு. மாம்லுக் அப்படின்றது அரபிக் கோடு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அந்த அடிமை வம்சத்தை பற்றி பார்ப்போம். அடிமை வம்சம் பார்த்தோம்னா 2 நம்ம முகமது கோரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். முகமது கோரி இங்கேருந்து போகும்போது 2 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாருன்னு. முகமது கோரி அந்த பண்டகன் அப்படின்ற பண்டகன் அப்படின்ற ஒரு தனி வகையான அடிமையை பேணி காப்பாற்றி இருப்பார். அந்த அடிமைக்கு பேர் அந்த சொல் என்னென்னா பாரசீக சொல்னு சொல்லியிருக்கேன். இந்த 1206 முகமது கோரி இறந்திருப்பார். அதாவது இங்கே ஆட்சி செய்து அவன் நாட்டுக்கு திரும்ப போகும்போது போகிற வழியில் யாரும் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு ஒரு சில புக்கில் சொல்லியிருக்காங்க. அந்த இறந்த பிறகு இங்கே அவர் அடிமையாக சொல்லப்பட்ட குத்புதீன் ஐபக் என்ன பண்ணியிருப்பார்னா துருக்கிய பகுதிகளுக்கு அரசராக அறிவிச்சிருப்பார். எப்போ 1806, அதாவது அடிமை வம்சம் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம். டெல்லி சுல்தானியம் இந்தியாவில் உருவாக்குறது குத்புதீன் ஐபக் தான். அடிமை வம்சத்தை தோற்றுவித்ததும் குத்புதீன் ஐபக் தான். இந்த மாம்லுக் அப்படின்ற ஒரு அரபிக் சொல், இதோட மீனிங் என்னன்னா அடிமை என்று சொல்லலாம். குத்புதீன் ஐபக்கை பற்றி சொல்லும்போது இவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஆட்சி அமைக்கும் போது லாகூரை தலைநகராக வச்சு தான் ரூல் பண்ணியிருப்பார். எங்கள் லாகூர். அதுக்கப்புறமா திட்டம் அப்புறமா ரூல் பண்ணிட்ட பிறகு ஆட்சி அமைச்ச பிறகு அவர் லாகூரை விட்டுட்டு தலைநகர் எங்கே மாற்றியிருப்பார்னா டெல்லிக்கு மாற்றியிருப்பார். டெல்லியில் இவர் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்ற ஒரு மசூதியை கட்டியிருப்பார். இந்த மசூதி இந்தியாவிலேயே மிக பழமையான மசூதி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இவரோட லாக் பாக்ஷா அப்படின்னு சிறப்பு பெயர் பெற்றிருக்கார். என்னன்னா லாக் பாக்ஷா அப்படின்னா கவிஞர்களுக்கெல்லாம் லட்சக்கணக்காக கொடுத்து ஆதரிச்சதுனால இவரோட லாக் பாக்ஷா அப்படின்னு கவிஞர்கள் எல்லாம் புலவெல்லாம் போற்றி பாராட்டினாங்க. நெக்ஸ்ட்டு குடுமினார் அப்படின்ற ஒரு
பில்லரை வந்து இரும்பு தூணை வந்து அடிக்கல் நாட்டியிருப்பார். ஆக்சுவலாக இவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டார். அந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே இவர் வந்து டெத் ஆகிருப்பார். அதை கம்ப்ளீட் பண்ணது யாருன்னா அந்த குடுமினாரை இல்துமிஷ், அதாவது குட்பின் ஐபக்குரிய மருமகன் தான் இதை கட்டி முடிச்சிருப்பார். ஓகேவா? இந்த குடுமினார் வந்து யாருடைய நினைவாக இதை சொல்லி கட்டியிருப்பார்னா குடுல் உட் தீன் பக்தியார் பாருங்க, குடுல் உட் தீன் பக்தியார். இவர் வந்து சூஃபி துறவி சொல்கிறார். அவரோட நினைவாக தான் இந்த குடுமினை கட்டியிருப்பார். நான் அதே சொல்ல கட்டி முடிச்சார் இல்துமிஷ். ஓகேவா? இவர் வந்து ஃபோலோ அப்படின்ற ஒரு குதிரை விளையாட்டு மூலமாக விளையாடி இருக்கும்போது அவர் கால் தவறி கீழே வேண்டி டெத் ஆகிருப்பார். 1210 இவர் டெத் ஆகிட்டார். ஓகேவா? இவருக்கு அப்புறமா வந்தவர் தான் இல்துமிஷ். ஆக்சுவலாக இல்துமிஷ் வரத்துக்கு முன்னால் இவருடைய பையன் குடுமினாருடைய குட்பின் ஐபக்குரிய பையன் வந்து ஒன்று இருப்பார். அவர் பேர் ஆரம் ஷா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திறமை, எந்த விதமான அரசாட்சி செய்ய ஒரு திறமை இல்லாதனால துருக்கிய பிரபுக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆரம் ஷாவை நீக்கிட்டு இல்துமிஷை வந்து சுல்தானா அனௌன்ஸ் பண்ணாங்க. இல்துமிஷ் என்ற யாருன்னா இவருடைய மருமகன். யாருடைய மருமகன்? குட்பின் ஐபக்குரிய மருமகன் தான் இல்துமிஷ். ஆக்சுவலாக இவர் அடிமையாக இருந்தார். இவர் இல்பாரி அப்படின்ற வம்சத்தை சேர்ந்தவர். இவர் வந்து அடிமையாக விற்கப்பட்டார் அவர் இந்த குட்பின் ஐபக்கு. இவர் குட்பின் ஐபக் என்ன பண்ணுறாருன்னா இந்த இல்துமிஷை அவருடைய மருமகனாக மாற்றியிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இவர் வந்து சுல்தானா அறிவித்த பிறகு, தேர்வு செய்த பிறகு இவர் நிறைய சீட்டை கொண்டு வந்திருப்பார். அதில் முக்கியமாக சீட்டை நிறைய போர் முயற்சிலாம் செஞ்சுருப்பார். அப்போ அந்த டைமில் மங்கோலியர்கள் தலைவரான செங்கிஸ்கான் இவருடைய தலைமையில் ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டில் யாருன்னா செங்கிஸ்கானுக்கும் குவாஜிம் ஷா ஜலாலுதீன் அவருக்கு 2 பேர் ஃபைட் நடக்குது. இந்த ஃபைட்டில் ஜலாலுதீன் என்ன பண்ணுறாருன்னா இவர்கிட்ட போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடைக்கல வந்தார். ஆனால் இவருக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டார்னால இந்த செங்கிஸ்கானுடைய தலைமையில் படையெடுப்பு இவருக்கு தடையை ஏற்படுத்தியிருப்பார். ஓகேவா? வர வேணாம் அப்படின்னு சொல்லி ஃபைட்டை பண்ண வேணாம் மாதிரி பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு இவர் 40 சகல்கானி, அதாவது எதுக்காக இதை சொல்லியிருப்பாங்கன்னா 40 சகல்கானி இந்த மங்கோலியர்கள் மறுபடியும் படையெடுப்பு ஏற்படுத்தக்கூடாதுக்காக ஆலோசனைக்காக இந்த நாற்படின்மர் அப்படின்ற சொல்கிற 40 பேரை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். அவங்களுக்கு பேர் சகல்கானி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நாற்படின்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய படைகளை வேலை செய்வதற்கு இக்டா அப்படின்ற ஒரு கொடுத்தாங்க. இக்டா அப்படின்னா நிலங்கள். இக்டானது நிலங்கள். அவர் வேலை, அதாவது அவங்க ஒரு நிலம் மாதிரி கொடுத்து ஒரு கிராமங்களோ இது மாதிரி ஒரு வில்லேஜ் அந்த மாதிரி சைடில் கொடுத்து அந்த பிளேஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஊதியமாக கொடுக்கப்பட்ட நிலம், அவளுக்கு ஊதியமாக கொடுக்கப்பட்ட நிலம். அந்த இக்டாக்களை பெற்றவர்களுக்கு இக்டாட்டார் இல்லை முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இக்டா சொல்லக்கூடிய நிலங்களை வந்து அவங்க வரி வசூல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரஷ்யா. அதாவது இல்துமிஷுக்கு அப்புறமா அவருடைய மகன் ஒருத்தர் இருப்பார், ருக்குடின் ப்ரோஷ். இவர் வந்து அந்த பீரியடில் டெத் ஆகிட்டனால அவருடைய மகள் யார்? ரஷ்யா. இல்துமிஷோட மகள் பேர் ரஷ்யா. அவரை வந்து அரசராக மாற்றியிருப்பார். தனக்கு பிறகு ஆட்சி சொல்லியிருப்பார். 1236 1240 கிட்ட 4 வருஷம் ரூல் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா ஒரு திறமை கொண்டவர், மன வலிமை கொண்டவர் சொல்லலாம். இவர் வந்து இவருடைய ஒரு சின்ன ஒரு விஷயம்னால அந்த துருக்கியன பிரபுக்களுக்கு இல்லாதளுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணனால இவர் என்ன பண்ணுறாங்க, யாருமே துருக்கிய இவருக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் ஜலாலுதீன் யாகுட் அப்படின்றவர் யாருன்னா எத்தியோப்பிய அடிமை. இவருக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்தனால, எத்தியோப்பிய அடிமை ரொம்ப நம்பினால இவர் இந்த போக்க அந்த துருக்கிய பிரபுக்கள் எல்லாமே இவரை கொலை பண்ணிட்டாங்க. 1240 இவரை கொலை பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்தவர் தான் யாசுரின் பால்பன். கிட்ட இந்த 2 ரஷ்யாவுக்கும் இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா 1240 இது 1266 இல்லையா தெரியுது. இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நிறைய பேர் 3 பேர் ரூல் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு திறமை வாய்ந்தவங்களா இல்லை. நம்ம ரஷ்யாவுக்கு அப்புறமா மன வலிமை குன்றிய 3 சுல்தான்கள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. 3 சுல்தான்ஸ் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க.
அதுக்கப்புறமா வந்தவர் தான் கியாசுதீன் பால்பன். ஓகேவா, 3 வருஷத்துக்கு அப்புறமா 3 பேர் ரூல் பண்ணிட்ட பிறகு 1266 பால்பன் வந்திருப்பார். ஓகேவா, இந்த பால்பனை பற்றி சொல்லும்போது இவர் வந்து தெய்வீக உரிமை கோட்பாடு நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். அதாவது தெய்வீக உரிமை கோட்பாடு, தெய்வத்தை நம்பியிருப்பார். ஓகேவா, ரஷ்யாவுக்கு பிறகு அந்த நாற்பரிமர் குழு சொல்கிற யார், இல்துட்மிஷ் வந்து நாற்பரிமர் குழு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார்ல. இந்த நாற்பரிமர் குழு பீப்புள் எல்லாமே இந்த பால்பன்கிட்ட ரொம்ப சண்டை போட்டனால அந்த நாற்பரிமர் குழு வந்து ஒழிச்சிருப்பார். அதுக்கப்புறம் ஒற்றர் மொழியை நிறுவியிருப்பார். நம்ம நாட்டில் என்ன நடக்குது, நம்ம ஆட்சி காலத்தில் நமக்கு எதாவது என்னென்ன ஸ்டடி நடக்குது, என்னென்ன ஃபைட் நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சிட்டதுக்காக ஒற்றர் அப்படின்ற மொழியை உருவாகியிருப்பார். இந்த பீரியடில் வங்காள மாகாணம் இவருக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சனால இவரை கொலை பண்ணியிருப்பார். அவரை வங்காள மாகாண ஆளுநர் பேர் வந்து துக்ரில் கான். இவர் எதிரிகளை கண்டதுக்காக எதிரிகள் சொல்லக்கூடிய மியோக்கள் எல்லாமே கருணையே இல்லாமல் நடந்து கொண்டிருப்பார். குல்கு கான், அதாவது செங்கிஸ்கானுடைய பேரரசன் குல்கு கானை அவர்கிட்ட இருந்து மங்கோலியர் வந்து சட்லஜ் நதியை கடந்து நாங்கள் படையெடுத்து வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸை வாங்கியிருப்பார். இவர் ஆதரவு செஞ்ச ஒரே ஒரு கவிஞர் யாருன்னா அமீர் குஸ்ரு. இவர் வந்து பாரசீக கவிஞர். ஓகேவா, 1287 பால்பன் டெத் ஆகிருப்பார். இதுக்கு அப்புறமா கைகுபாட் வந்து இருப்பார். கைகுபாட் வந்து பால்பனுடைய பையன். ஆனால் அந்த அளவுக்கு திறமை இல்லாதனால 1290 அவருடைய படைத்தளபதி இந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி வந்து பொறுப்பேற்றிருப்பார். இவர் என்ன பண்ணியிருப்பான்னா கைகுபாட்டை வஞ்சமாக கொலை பண்ணிட்டு இவர் அரசராக மாறியிருப்பார். அதுக்கப்புறமா கில்ஜி வம்சம் தோற்றுவிக்கப்படுது. கில்ஜி வம்சம் சொல்லும்போது 1290 1320 வரைக்கும் உடைய ஆட்சி காலம்னு சொல்லலாம். இந்த பால்பனை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் வந்து பைபோஸ் அப்படின்ற ஒரு புதிய வணக்க முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார். அதாவது கை கால அந்த கையுடைய இது வந்து கும்பிட்டு முத்தம் கொடுக்குறது தான் அதனுடைய பைபோஸ் அப்படின்னு சொல்லலாம். அது கில்ஜி வம்சம் அப்படின்னு சொல்லும்போது 1290 1320 வரைக்கும் ஒரு ஆட்சி காலம் கில்ஜி வம்சம் ரூல் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு ஜலாலுதீன் கில்ஜி. அதாவது ஜலாலுதீன் கில்ஜி ஆட்சி அப்போது நிறைய படையெடுப்புகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது. நிறைய படையெடுப்பு செஞ்சார். அந்த படையை திட்டமிட்டு தலைமையேற்றது யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. இவர் தான் இந்த ஆளுநராக இருந்தார். ஓகேவா, இவர் யாருன்னா காராவின் ஆளுநராக இருந்தார். யார் இல்லை, ஜலாலுதீனுடைய உடன் பிறந்தோடைய மகன், அதாவது அக்கா மகன் தங்கச்சி இந்த மாதிரி அந்த மகன் தான் அலாவுதீன் கில்ஜி. இவருடைய முக்கிய படையெடுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவகிரிக்கு எதிராக படையெடுப்பு செய்யுது. அப்போ அந்த தேவகிரி தான் போடல யார் அந்த தேவகிரிக்கு அரசர் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரர். அவரை தோற்கடித்து அந்த நகரெல்லாம் கொள்ளடிச்சிட்டு நிறைய பெருஞ்செல்வத்தை திரும்பி வந்திருப்பார். அந்த பெருஞ்செல்வத்தை வச்சு ஜலாலுதீன் என்ன பண்ணியிருப்பார்னா அந்த பெருஞ்செல்வத்தை கொள்ளடிச்சு அந்த அலாவுதீன் என்ன பண்ணியிருப்பார்னா தனக்கு அந்த ரூல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த படைத்தளபதிக்கும் பிரபுவுக்கும் அதிகமான பணத்தை லஞ்சமாக கொடுத்து அவருடைய பக்கம் ஈட்டிருப்பார். யார், அலாவுதீன் கில்ஜி. அதுக்கப்புறம் ஜலாலுதீன் கில்ஜியை கொலை பண்ணிவிட்டு இவர் அரசராக மாறியிருப்பார். ஓகேவா, ஜலாலுதீன் கொலை பண்ணிவிட்டு இவர் 1296 தன்னை தில்லி சுல்தானாக அறிவிச்சிருப்பார். யார், அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியை பற்றி நம்ம சொல்லும்போது இவருடைய பீரியட் வந்து 1296 1316 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பார். இவருடைய டெல்லி சுல்தானத்தை ஒருங்கிணைக்க நிறைய பாடுபட்டார். பஞ்சாபில் மங்கோலியருக்கு எதிரான ராஜஸ்தானுக்கும் குஜராத்துக்கும் என ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு படையெடுப்பு செஞ்சு நிறைய பாராட்டு பெற்றார். அவரை வட எல்லையை பாதுகாக்கிறது உறுதி செய்த பிறகு அவருடைய தளபதியான மாலிக் காபூர் அப்படின்றவர் வந்து அவருடைய படை தலைமை தளபதி. இவர் 1310 மதுரை வரைக்கும் படையெடுத்த போனார். அப்போ அந்த டைமில் பிறகு தேவகிரி யாதவர்கள் துவாரசமுத்தியின்
ஹவுசாளர்கள், வாரங்கல் காகதியர்கள், மதுரை பாண்டியர்கள் எல்லாமே இந்த அலாவுதீனுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அலாவுதீன் டெல்லியை சுற்றி விவசாய நிலங்கள் எல்லாமே நிறுவி நிரந்தர வரி விதிப்பு செஞ்சார். அந்த வசூல் செய்யறதுக்கு இராணுவ அதிகாரிகள் ஒப்படைச்சிருப்பார். அந்த வரி வசூல் செய்யறதுக்கு யார்கிட்ட ஒப்படைச்சிருப்பார்னா இராணுவ அதிகாரிகிட்ட ஒப்படைச்சிருப்பார். அதுக்கப்புறம் கட்டாய உணவு தானியம் கொள்முதல் முறை அறிமுகம் செஞ்சார். இந்த கட்டாய உணவு தானியம் கொள்முதல் செஞ்சது யாருன்னா இவர் தான். யார்? அலாவுதீன் கில்ஜி. கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கொள்முதல் செய்த ரேட்டை யார் நியமனம் செய்வாங்கன்னா சுல்தான் தான் நியமனம் செஞ்சிருப்பார். வரியாக வசூல் தானியம் அரசாங்க பண்டகசாலை சேர்த்து வைக்க ஸ்டோரேஜ் பண்ணியிருப்பாங்க. அது புதிய சட்டத்திட்டங்கள்லாம் நடைமுறை உறுதி செய்யறதுக்கு ஒற்றர்கள் எல்லாம் நியமிப்பார். அந்த ஒற்றர்கள் டேட்டாவே சுல்தான்கிட்ட நிலைமை எடுத்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சித்தூர் சூறையாடல் இவருடைய முக்கியமான ஒரு போர் 1303 சித்தூர் சூறையாடல் போர் மிக முக்கியமானது. இந்த முறை போரில் யாருக்கு சண்டைனா சித்தூரில் அந்த டைம் யார் ரூல் பண்ணியிருக்காங்கன்னா ராஜபுத்திரர்கள் ரூல் பண்ணியிருக்காங்க. ராஜபுத்திரர்களுக்கும் அலாவுதீன் கில்ஜி 2 பேர் ஃபைட்டில் அலாவுதீன் கில்ஜி ஜெயிச்சிருப்பார். ராஜபுத்திரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பழக்கம் என்னன்னா, எப்போ தன்னோட ஆண்கள் டெத்தான நிலைமையில தோல்வியடைய நிலையில் வரும்போது அந்த பெண்கள் அந்த ராஜபுத்திரருடைய பெண்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜவுஹர் அப்படின்ற ஒரு முறையை ஃபாலோ பண்ணியிருப்பார். ஜவுஹர் அப்படின்றதுன்னா ஆண்கள் மடிஞ்ச பிறகு இவங்களுக்கு தானே தீயில புகுந்து தங்களே மாய்த்து கொள்வாங்க. நெருப்பில் வேண்டி இவங்களே டெத் ஆகிடுவாங்க. அதுக்காக தற்கொலை பண்ணுற ஒரு இதுதான் ஜவுஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ராஜபுத்திரர்கள் ஃபாலோ பண்ணுற சிஸ்டம். ஓகேவா? அடுத்து 1316 அலாவுதீன் கில்ஜி டெத் ஆகிருப்பார். இந்த கில்ஜி டெத் ஆகிட்ட பிறகு இந்த நிறைய அரசியல் குழப்பத்துக்கு காரணமாக டெல்லி சுல்தான் நிறைய பிளேஸ் இருந்துச்சு. அதாவது நிறைய கட்டுக்கோப்பாக பெரிய ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்ட அந்த குட்பிதாய்புரிய அந்த சாம்ராஜ்யம் அந்த டெல்லி சுல்தானுடைய சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பிளேஸ் இருந்துட்டு வந்த பேர். அதை மீட்கிறது தான் மிக முக்கியமாக யார் வந்தனா கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக் என்ன பண்ணார்னா அவருடைய பையன் ஜூனாக்கான வாரங்களுக்கு இதுதான் சண்டை போட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பார். ஜூனாக்கான் என்ன பண்ணியிருப்பார்னா வாரங்கலச பிரதாபருத்ரர் அவரை ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அந்த கொள்ளையடித்த பெருஞ்செல்வத்தை எல்லாம் ஊட்டி ரிட்டர்ன் ஆகிருப்பார். அவர் ஊருக்கு ரிட்டர்ன் ஆகிட்ட பிறகு அந்த பெருஞ்செல்வத்தை வச்சு கியாசுதீன் துக்ளக் என்ன பண்ணியிருப்பார்னா டெல்லி பக்கத்தில் துக்லாபாட் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நகரத்தை நியமனம் பண்ணியிருப்பார். அதாவது நிர்மாணம் செய்யறதுக்காக அடிக்கல் நாட்டியிருப்பார். இருந்தாலும் எப்படி அலாவுதீன் தன்னுடைய மாமாவை வஞ்சமாக கொன்னாரோ அதே போல் ஜூனாக்கானும் அவருடைய அப்பாவை கொண்டுட்டு அவர் ஆட்சியை கைப்பற்ற சொல்லப்பட்டு வருது. இந்த ஜூனாக்கான் அரசாட்சி செய்யும் போது என்ன பேரில் அரசாட்சி பண்ணியிருப்பான்னா முகமது பின் துக்ளக் என்ற பேரில் 1325 ரூல் பண்ணியிருப்பார். ஓகேவா? 1325 1351 வரைக்கும் முகமது பின் துக்ளக் தான் ஆட்சி பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக இவரை நல்ல கற்றறிந்த மனிதர் அப்படின்னு சொன்னாலும் ஒரு குரூரம் நிறைந்தவரை சொல்லலாம். ரொம்ப குரூரமாக இருப்பார். எப்படி அலாவுதீன் நாடுகளை கைப்பற்றி கொள்ளடிச்சாரோ அந்த கொள்ளடிச்சனால தாண்டா அதாவது கொள்ளடித்த அரச குடும்பங்களை தன்னை சார்ந்து இருக்குமாறு செஞ்சவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி தான் சார்ந்துதான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்ம முகமது பின் துக்ளக் என்ன பண்ணார், இந்த துணைக்கண்ட ஃபுல்லாக அது இந்தியா ஃபுல்லாக தன் நாடாக மாற்றணும் அப்படின்ற ஒரு கனவு கண்டவர் யாருன்னா முகமது பின் துக்ளக். அடுத்ததா இறையாண்மை விரிவு செய்யறதுக்காக தலைநகர் டெல்லியிலிருந்து தேவகிரியை மாற்றியிருப்பார். இறையாண்மை டெல்லியிலிருந்து விரிவு செய்யறதுக்காக இறையாண்மை கொள்கையை விரிவு செய்யறதுக்காக டெல்லியிலிருந்து எங்கே மாற்றியிருப்பாருங்க, தேவகிரிக்கு மாற்றியிருப்பார். தேவகிரியோட பேரையும் என்ன பேர் மாற்றிருப்பார், தௌலாபாட் அப்படின்ற பேராக மாற்றியிருப்பார். தௌலாபாட் அப்படின்ற பிளேஸ் யார், துக்லாபாட் தௌலாபாட். ஓகேவா? தேவகிரிக்கு ரீநேம் யார் கொடுத்தது, யார், சாரி நெக்ஸ்ட்டு இந்த தேவகிரி தௌலாபாட்டை மாறி இருப்பார்ல. அதுக்கப்புறமா ஒரு டெத்தை பிளான் ஒரு மிஸ்டேக்கை தவறுதை சொல்லி துக்ளக் என்ன பண்ணியிருப்பார்னா மறுபடியும் டெல்லிக்கு அவருடைய தலைநகரை மாற்றிருப்பாங்க. அங்கே இருக்கிற பீப்புள் டெல்லிக்கே வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். சுல்தானோட டெல்லி திரும்பிய மொராக்கோ நாட்டு பயணியான
இபான் பார்டா இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவர் ஒரு கோட்டேஷன் மாதிரி சொல்லியிருப்பார். என்னன்னா, காலியாக கைவிட்டப்பட்டதாக ஆனால் குறைந்தளவு மக்களுடன் இருந்தது என சொல்லியிருப்பார். இது டெல்லி அடைஞ்சப்போ அந்த ஒரு லைன் சொல்லியிருப்பார். ஓகேவா? அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணியிருப்பார், நிலவரியை தானியமாக பெற்றிருப்பார். நிலவரி என்ன பெற்றிருப்பார், தானியமாக. ஆனால் முகமது பின் துக்ளக் என்ன பண்ணியிருப்பார்னா, நிலவரியை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த நிலவரியை நீங்கள் பணமாகவே கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருப்பார். இது பஞ்ச காலங்களில் ரொம்ப இடர்பாடு ஏற்பட்டது சொல்லலாம். ஏன்னா போதுமான அளவுக்கு காயின்ஸு, புதிய காயின்ஸ் வெளியோ கைவசம் இல்லை. அதை தெரிஞ்ச துக்ளக் என்ன பண்ணியிருப்பார்னா, செப்பு நாணயங்களை அடையாளப்படமாக வெளியிட்டிருப்பார். ஆனால் வெகு விரைவாக அந்த கள்ள நாணயங்களை பெருது மட்டும் இல்லாமல் அன்றாட நிகழ்ச்சியாக மாறி இருக்கு. கள்ள நாணயங்கள், அதாவது கள்ள நோட்டு சொல்கிறல, அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதன் காரணமாக ஒட்டுமொத்த வருவாய் முறை ஃபுல்லாக சீர்குலைச்சு சொல்ல எல்லாம் திவாலாக மாறிச்சு. அரசியல் திவாலாக மாறியிருக்கு. இதனால் தோவப் பகுதியில் இதுக்கப்புறமா தோவோப் அப்படின்ற பிளேஸில் இருக்கக்கூடிய விவசாயிங்க வந்து கிளர்ச்சி செஞ்சாங்க. அந்த கிளர்ச்சியை மிக கொடூரமான முறையில் நம்ம துக்ளக் வந்து கையாண்டிருப்பார். ஓகேவா? இதனால் விவசாயம் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த விவசாயிங்க 25 வருஷம் கிட்டத்தட்ட 25 இயர்ஸாக சுல்தானாக இவர் ரூல் பண்ணியிருப்பார். அவுட்டு, முல்தானு, சிந்து மாகாண ஆளுநர்கள்லாம் கிளர்ச்சி செஞ்சு சுதந்திர இண்டிபெண்டன்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாமினி அப்படின்ற ஒரு படை வீரர் வந்து டவுலாபாட் சுற்றில போய் கைப்பற்றி தன்னை சுதந்திரஸாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். இந்த பாமினி பேர் வச்சு தான் பாமினி சுல்தானியம் அந்த சுல்தானிய பேர் உருவாக்கப்பட்டது. 1335 மதுரை வந்து ஒரு தனி சுல்தானமாக மாறி இருக்கு. 1346 பெங்கால் அதிபராக மாறி இருக்கு. 1351 மார்ச் 23 நம்ம துக்ளக் வந்து டெத் ஆகிருப்பார். அடுத்து பிரம்ஷா துக்ளக் 1351 1388 வரைக்கும் இவர் ரூல் பண்ணியிருப்பார். முகமது பின் துக்ளக் தொடர்ந்து வந்தவர் தான் இவர். கியாசுddinனுடைய இளைய சகோதரருடைய மகன் ஃபிரோஸ். இவரால் இந்த கிளர்ச்சியில் அடக்க முடியல. இவர் என்ன பண்ணிப்பார், சூஃபி ஞானிகள் மற்ற மத தலைவர்கள் எல்லாமே இவர் வந்து தாராள மனசோட பரிசில் கொடுத்துருப்பார். மனிதாபிமற்ற கொடூரமான தன்மைகள் எல்லாமே ஒழிச்சிருப்பார். விவசாயத்தை மேம்படுத்தியிருப்பார். 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கியிருப்பார். அதேபோல் அலாவுதீன் கில்ஜி காலத்தை சார்ந்த பழைய தோட்டங்கள் 30 பழைய தோட்டம் இருக்கும். அந்த பழைய தோட்டங்கள் எல்லாமே சீரமைச்சிருப்பார். புதிய நகரங்கள் நிர்மாணித்து என்ன புதுசாக நகரங்கள் நிர்மாணம் பண்ணியிருப்பான்னா, ஃபிரோஷாபாத், ஃபிரோஸ்பூர், இசார், ஜான்பூர் இதெல்லாம் இவருடைய புதுசாக உருவாக்கப்பட்ட நகரங்கள். இதுக்கப்புறமா ஃபிரோஸுடைய மகனான முகமது கான் கிளர்ச்சி செஞ்சார். அதுக்கு 1388 அவர் 83வது வயசில் டெத் ஆகிட்டார். இதுக்கு இடையில் டெத் ஆகிட்ட 1888 ஒரு 10 வருஷம் கழிச்சு, அதாவது ஃபிரோஷா துக்ளக் டெத் ஆகிட்ட பிறகு 10 இயர்ஸ் கழிச்சனில் டாமர்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைமூர் வந்து டெல்லியை தாக்கி சூறையாடி ஒரு பெரிய மனித படுகொலையில் அரங்கேற்றம் செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லிக்கு அடுத்ததாக அதிகமாக பாதிக்கப்பட்ட பிளேஸ் என்ன, பஞ்சாப். இந்த தங்கம், வெள்ளினை எல்லாமே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? இந்த தைமூர் செல்றப்போ சாமர்கண்டின் நினைவு சின்னங்களை கட்டுறதுக்காக, அந்த சாமர்கண்டில் அவர் நினைவு சின்னம் கட்டுறதுக்காக இங்கே வேலை பார்த்த கட்டட கலைஞர்கள், தச்சு வேலை செய்கிறவங்க எல்லாமே, இந்திய கலைஞர்கள் எல்லாமே கூட கூட்டு போயிட்டார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த்து டைன்சிட்டி என்னென்னா சையத் அரச வம்சம். இவருடைய காலம் 1414 1451 வரைக்கும். தைமூர் படையெடுத்த பிறகு இந்த தைமூர் வந்து இங்கே ஜெயிச்ச பிளேஸை பார்க்கறதுக்காக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார், ஒரு ஆளுநராக. தைமூர் வந்து ஜெயிச்ச பிளேஸ் என்ன, டெல்லி, மீரட், பஞ்சாப். இந்த 3 பிளேஸை பாதுகாக்கிறதுக்கு கிசிர் கான் அப்படின்ற ஒரு கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணி போயிருப்பார். இவர் வந்து 1414 சையத் அப்படின்ற டைனஸ்டியை உருவாக்கினார். இந்த அரச வம்சம் 1451 வரைக்கும் நீடிக்கப்பட்டது. இவர் கடைசி சுல்தானாக இருந்த, அதாவது சையத் வம்சத்துடைய லாஸ்ட் சுல்தான் அலாவுதீன் ஆலம் ஷா 1451 அவரோட பதவியை தொடர்ந்து இருப்பார். பதவியே வேணாம்னு சொல்லி போயிட்டு இருப்பார்.
இதுக்கு இடையில் பஞ்சாப் கவர்னர் என்ற சிர்காண்ட், அந்த சிர்காண்ட் அப்படின்ற பிளேஸ் வந்து பஞ்சாபில் இருக்குது. அந்த பகுதியில் ஆளுநராக இருந்த பஹ்லூல் லோடிக்கு டெல்லி சுல்தான் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறமா இவர் தான் லோடி வம்சத்தை தோற்றுவித்தார். லாஸ்ட் டைன்சிட்டி ஆஃப் டெல்லி சுல்தானேட்ஸ். விச் டைன்சிட்டி? லோடி டைன்சிட்டி. இதுக்குரிய லாஸ்ட் டைன்சிட்டி இவர், இந்த டைன்சிட்டி தான். 1451 1526 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பார். ஓகேவா? 1489 பஹ்லூல் லோடி வந்து ரூல் பண்ணி தொடர்ந்து அவருடைய பையன் பஹ்லூல் லோடியுடைய பையன் சிகந்தர் லோடி இவர் வந்து சுல்தானா வரார். இவர் என்ன பண்ணியிருப்பார்னா நிறைய கலைகளையும் கல்வியையும் நிறைய ஆதரவு செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆக்ரா அப்படின்ற, டெல்லி பகுதியில் கூட ஆக்ரா அப்படின்ற ஒரு நகரை தோற்றுவித்தவரும் யார்? இவர் தான், லோடி. என்ன லோடி? சிகந்தர் லோடி. இவர் தலைநகரமாக ஆக்ராவை மாற்றியிருப்பார். அடுத்து சிகந்தர் லோடி 1517 1517 சிகந்தர் லோடி டெத் ஆகிருப்பார். டெத் ஆகிட்ட பிறகு இவருடைய இப்ராஹிம் லோடி வரார். இதுதான் முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம முகலாயஸ் அப்படின்ற கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பற்றி தெரிஞ்சுட்டுருக்கோம். இப்ராஹிம் லோடி வந்து முதல் பானிபட் வார் 1526 பாபருக்கும் யார் இப்ராஹிம் லோடி 2 பேர் சண்டை நடக்கும். அந்த ஃபைட்டில் பாபர் வந்து ஜெயிச்சிருப்பார், இப்ராஹிம் லோடி தோற்றுருப்பார். இந்த பிறகு பாபர் வந்து தன்னுடைய ஆட்சியை இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இதன் மூலமாக டெல்லி சுல்தானை முற்றுப்புள்ளி வச்சுட்டு பாபர் முகலாய பேரரசை நிறுவியிருப்பார். இதுக்கு பிறகு தான் முகலாயர்களை ஒவ்வொருத்தராக வர ஸ்டார்ட் பண்ணுவோங்க. ஸோ இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.